டீம் ஜீசஸில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க. அந்த டீமுடைய ஸ்பெஷாலிட்டியே லீடர் ஜீசஸ் தாங்க. தலைவர் மிகப்பெரியவராக இருந்தாலும் எப்பயுமே தாழ்மை உள்ளவராகவே இருந்தார். இந்த சர்வன்ட்ஹுட் லீடர்ஷிப் என்பது இதை செய் அதை செய்ன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுறது கிடையாதுங்க. கமான் லெட்ஸ் டூ இட், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிற சூப்பரான ஒரு தலைமைத்துவம். அவருடைய தலைமைத்துவம் எப்படின்னா, ஒழுங்காக என்னை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு மிரட்டுற தலைமைத்துவம் இல்லை. ஐ ஆம் த லீடர், நான் தான் வழி, ஆனால் உனக்கு விருப்பம் இருந்தால் என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிற அன்பான தாழ்மையுள்ள தலைமைத்துவம். பைபிளில் 6 முறை மாத்திரம் தாங்க லீடர் என்கின்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பட் 900 டைம்ஸ் சர்வெண்ட் என்கின்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆதரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகனாய் இருந்தும் மரண பரியந்தும் தன்னைத்தானே தாழ்த்தினார். தாழ்த்துகிறவர்கள் கண்டிப்பாக ஒரு நாளிலே உயர்த்தப்படுவார்கள். நம்ம எவ்வளோ பெரிய தலைமைத்துவத்தில் இருந்தாலுமே நமக்கு தாழ்மை அவசியங்க. ஆண்டவரே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிட்டு போயிருக்கிறார். ஆகவே அவரை போல நாமும் தாழ்மையாக இருப்போம். ஒரு நாள் நிச்சயம் கடவுள் நம்மை உயர்த்துவார். Have a nice day. God bless you.